ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள் எல்லாவற்றையும் சந்தேகிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால தேர்தல் ஆணையத்துடைய எல்லா நடவடிக்கைகள் மேலேயும் சந்தேகம் இருக்கா? ஆதாரம் இல்லாமன்னா பரவாயில்ல. நாங்கள் திரிபுராவில் உங்களுக்கு தெரியும், அது 2 தொகுதி தான் அந்த மாநிலத்தில். 2 தொகுதியில் தேர்தல் நடத்துறது சிரமம்னு ஒரு தொகுதிக்கு ஒரு ஃபேஸு, அடுத்த தொகுதிக்கு இன்னொரு ஃபேஸ்னு எலெக்ஷன் நடத்துது தேர்தல் ஆணையம். அங்கே பதிவான வாக்குகளில் நாங்களே லிஸ்ட் அவுட் எடுத்து பூத்து வாரியாக லிஸ்ட்டு கொடுக்குறோம். 100%னா 100%க்கு மேலே வாக்குப்பதிவு. பாருங்கள் எவ்வளோ ஆர்வம் அதிகமாகிடுச்சு பார்த்தீங்களா? நாங்கள் போய் தேர்தல் ஆணையத்தில் இங்கே மறு வாக்குப்பதிவு நடத்துங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. அந்த பூத்தில் வேலை செய்ய போன அதிகாரிகள் அவங்களுக்கு அங்கே ஓட்டு இல்லையா, இருந்தாலும் அவங்களும் அங்கே ஓட்டு போட்டாங்களாம், அதனால் எண்ணிக்கை அதிகமாக தெரியுதான். இப்போ இப்படி ஒரு புகார் வந்து புகாரை எழுப்பி ஒரு அவநம்பிக்கை உருவான சூழலை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டும்போது தேர்தல் ஆணையத்தின் பதில் இவ்வளவுதான் என்று சொன்னால், இந்த ஆணையம் ஏதோ எங்கள் எதிர்கட்சிகளுக்காக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. வாக்காளர்களுக்காக நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். நாங்கள் ஜெயிக்கிறோமா நாங்கள் ஜெயிக்கலையா இதெல்லாம் விஷயமே கிடையாது. இன்றைக்கு பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் கேள்வி எழுப்புகின்றன. நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக பிஜேபி மட்டும் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து EVMல தப்பு நடந்தாலும் எக்ஸ்ட்ரா ஓட்டு தாமரைக்கு தான் விழுகும். இந்த மாதிரி ஏதாவது போலிங் பூத்தில் அதிகமாக ஓட்டு வருதுனால அங்கேயும் அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், அவங்களுக்கு தான் பலன் வரும். இல்ல நீலகிரியில CCTV கேமரா ஸ்ட்ராங் ரூம் இருந்தது யாரு கேள்வி செயலிழந்து போச்சுன்னா திரு முருகன் கண்டிச்ச. அதாவது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சிக்கல்னா 1 லட்சம் ஓட்டு காணணும்னு திடீர்னு அவங்களுக்கு தோணுங்க, கையில் மை வச்சுக்கிட்டே வந்து போராடுவாங்க. தமிழ்நாட்டு பிஜேபி பேசுறதெல்லாம் இப்போ கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க தேர்தலை வேற விதமாக பார்க்குறாங்க. நீங்கள் பத்திரிகையாளர் நீங்களும் பார்ப்பீங்க. எலெக்ஷனுக்கு பிறகு இவங்க எழுதின கட்டுக்கதையெல்லாம் என்னங்கிறத பிறகு பேசுவோம். எப்படியெல்லாம் சதவீதம் வந்தது, நாங்கள் எப்படியெல்லாம் வந்து லட்சக்கணக்கான ஓட்டுகளை வாங்கி ஜெயிக்க போகிறோம்னு எழுதுனதெல்லாம் தலைகீழ பேசுவாங்க. அது எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க பார்ப்போம். ஆனால் இந்த பிரச்சனை வாக்காளர்களுடைய பிரச்சனை, தேர்தல் மீது நம்பிக்கையை எப்படி வைப்பது? இல்ல 2 நாள் முன்னாடி வாக்கு சதவீதத்தை வெளியிடல அப்படின்னு முதல் கட்டம் 2ஆம் கட்ட வாக்கு சதவீதத்தை வெளியிடல அப்படின்னு திரு யெச்சூரி குற்றச்சாட்டு வச்சார். வாக்கு சதவீதத்தை வெளியிட்ட உடனே நீங்க ஏன் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக எவ்வளவு வாக்காளர்கள் எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டாங்கிற விவரங்களை கொடுக்கல அப்படின்னு. சதவீதம்னா என்னங்க? இப்போ 100ல இவ்வளவு நம்பர் அப்படின்னா அதுக்கு பேரு சதவீதம் இல்லையா? அப்ப 100ங்கிறது அடிப்படை நம்பர் என்னன்னு சொல்லணும். அதுல இது சதவீதம். நான் அடிப்படை நம்பரை சொல்ல மாட்டேன், சதவீதம் இதை சொல்லுவேன்னா என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, போன தேர்தலில் 373 தொகுதிகளில் கணக்கிட்டே சொல்ல முடியும். குறிப்பாக காஞ்சிபுரத்தை எடுத்துங்க, 18,000 வாக்குகளை அதிகமாக கணக்கு காமிச்சாங்க. நாம அந்த விவரங்கள் இப்பவுமே அது வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. 373 தொகுதி குவிண்ட்டுங்கிற பத்திரிகை எடுத்து பாருங்க. அவங்க ஆன்லைனில் அப்பேர் ஆனதை வச்சு பத்திரிகைகள் வந்து கடிதம் மூலமாக ஈஸியாகிட்டு விளக்கம் கேட்குறாங்க. எல்லா தொகுதி வாரியாக அவங்க கணக்கு போட்டு விளக்கம் கேட்குறாங்க. ஒரு தொகுதிக்கோ 2 தொகுதிக்கோ மட்டும் பிறகு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், இது அப்ராக்சிமேட் நம்பர்னு சொன்னாங்க. அதோட சரி, இந்த தேர்தல் ஆணையம் கணக்குகளை இப்போவே சொல்லணுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஃபேஸ்லையும் இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ ஓட்டு பதிவானதுங்கிற கணக்கை தொகுதி வாரியாக கணக்கு போடாமையா போட்டீங்க? ஒவ்வொரு பூத்துலையும் எங்களுக்கு ஃபார்ம் 17 கொடுக்குறீங்களே, அந்த ஃபார்ம் 17ங்கிறது உங்ககிட்ட இப்போ இருக்கும்ல, இத்தனை நாளா 11 நாளா உங்களால் கணக்கு போட முடியலையா? நாங்க ஒண்ணு உங்க தனிப்பட்ட முறையில் அந்த 3 பேர் உட்கார்ந்து ஒரு ரூம்குள்ள கணக்கு போடுங்கன்னு சொல்லல. அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு தானே வேலை பார்க்கறாங்க. கேள்வி இந்த சந்தேகம் என்ன, தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் நடைமுறைகள்ல இருக்கக்கூடியது அப்படின்றது நோக்கமா, அதை தெரிஞ்சுக்கணும்ன்றது நோக்கமா, இல்ல தேர்தல் ஆணையம் குறித்து மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு சந்தேகத்தை விதைக்கணும் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள்? தேர்தல் ஆணையம் குறித்து சந்தேகம் வருவதற்கான 100% சாத்தியமும் மக்களுக்கு இருக்கு. இப்ப நான் வந்து EVMல ஓட்டு போடுறேன், என் ஓட்டு ஒரு மெமரி சிப்ல பதிவாகுது. அது ஏன் ஓட்டு தான் தனிச்சு பிரித்து பார்க்க முடியாது. விவிபேட் வருது, விவிபேட்டை குறைந்தபட்சம் ஒரு அதிக எண்ணிக்கையில் எண்ணுங்க, அதாவது 100% எண்ணுங்கன்னு சொல்கிறோம். அவ்வளோ முடியலையா, சரி நீங்கள் அதிக நம்பரில் சொல்லுங்கள், ஒரு சயின்டிஃபிக் நம்பர் கால்குலேட் பண்ணி சொல்லுங்கன்னா அதுக்கு நாங்கள் வழக்கு வரைக்கும் போக வேண்டியிருக்கு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விவாதிக்க வேண்டியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, எலெக்ஷன் கமிஷனை நம்புகிறோம். ஆனால் அடுத்தது என்ன பிரச்சனை வருது, ஒட்டுமொத்த பதிவான வாக்குகள் நம்பர் தர மாட்டேங்கிறாங்க. 11 நாள் இது வரைக்கும் எந்த தேர்தலில் நம்பர் தரதுக்கு இவ்வளவு டிலே ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் தமிழ்நாடு முடிச்சு, தமிழ்நாடு வந்து இப்ப ஸ்ட்ராங் ரூமை பாதுகாத்துட்டு இருக்கு. நம்பர் தெரியாதுன்னு ஈஸியை சொன்னா என்னங்க கணக்குது? ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.